மாங்குடி ஆகாயத்திலிருந்து குதிச்சவர் இல்ல, மாங்குடி நம்முடைய மண்ணிலே பிறந்தவர், நம்முடைய மண் வாசனை உள்ளவர். நம்ம போல சிவப்பா இருக்காரு. நாம சிவப்பா தானே இருக்கோம். உங்களை எல்லாம் பார்த்து சிவப்பா தெரியுது, உங்களை பார்த்து பாலா மாதிரி சிவப்பா இருக்காரு. பாலா மாதிரி சிவப்பா மாங்குடி இருக்காரு இல்லையா? நம்ம நம்ம மனிதர், நம்ம மனிதர், அந்நிய மனிதர் அல்ல. நம்முடைய மண் வாசனை அவருக்கு இருக்கு. அவர் 5 ஆண்டுகள் இங்கே இருக்கிறாரு. தேவகோட்டையில் ஒரு அலுவலகம், காரைக்குடியில் ஒரு அலுவலகம், எப்போதும் கதவு திறந்திருக்கு. அவர் போன் இருக்கு, எடுக்கிறாரு. தாசில்தார் ஆபீஸுக்கு வரணும்னா வர்றாரு, காவல்துறைக்கு வரணும்னா வர்றாரு, கலெக்டருக்கு வரணும்னா வர்றாரு, மனு கொடுத்தா அனுப்புறாரு, போன் பேசுறாரு. அதற்கும் மேலாக நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும், நாடாளுமன்றம் டெல்லியில இருக்கு, நாங்க டெல்லியில தான் இருக்க வேண்டி இருக்கு. ஆண்டுக்குள்ள பெரும் நாட்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டி இருக்கு. நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் போது எங்களுக்கு பிரதிநிதியாக, உற்று துணையாக, உற்ற தோழனாக, நண்பராக, பிரதிநிதியாக ஒருத்தர் வேணும்னா மாங்குடி வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியான ஒரு வார்த்தை. இப்ப எதிர்கட்சி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியும் அல்ல, அதிமுகவும் அல்ல, அமமுக ஒரு கட்சி. அமமுக எங்கே இருந்து பறந்துச்சு? அதிமுக துரோகம் செய்தது என்று பிறந்த கட்சி அமமுக. மறந்துடாதீங்க. அமமுக தலைவர்கள் சசிகலாவும் தினகரனும் நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கினோம். எங்களுக்கு துரோகம் செய்து அவர் அதிமுகவை கைப்பற்றி விட்டார். ஆகவே நாங்கள் அமமுக கட்சியை தொடங்குகிறோம். எங்கள் முதல் எதிரி, முதல் விரோதி எடப்பாடி பழனிசாமி என்று 6 வாரத்துக்கு முன்னால் சொன்னாங்களா இல்லையா? 6 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 6 வாரத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் சொன்னார்கள். பிப்ரவரி மாதம் டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? என்னுடைய முதல் எதிரி, முதல் விரோதி எடப்பாடி பழனிசாமி, அவர் முதல் துரோகம். அந்த எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டது இரட்டை துரோகம். இந்த இரட்டை துரோகத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று பிப்ரவரி மாதம் சொன்னார். இரட்டை துரோகம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இன்னைக்கு இடது கையில வேட்பாளர், அமமுக வேட்பாளர் இடது கையில பாரதிய ஜனதா கட்சி என்ற துரோகியையும் வலது கையில அதிமுக என்ற துரோகியையும் சேர்த்து கொண்டு வருகிறார் என்றால் எந்த முகத்தோடு வருகிறார்? எந்த முகத்தோடு வருகிறார் என்று நான் கேட்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 வாரத்துக்கு முன்னாடி சொன்னதை மறந்துவிட்டு இன்று பாரதிய ஜனதா கட்சியோடும் அதிமுகவோடும் அமமுக வருகிறது. அமமுக ஆட்சி அமைக்கப் போவதில்லை, அமமுக அமைச்சராக போவதில்லை, அமமுக செல்வாக்கோடு இருக்க போவதில்லை. 8 இடங்களில் தானே போட்டி எடுக்கிறாங்க. அவங்க உண்மையிலாக பாரதிய ஜனதா கட்சியின் நுழைவுக்கு வழிவகுக்கிறார்கள். நான் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நான் பொதுக்கூட்டத்தில் விரிவா பேசுறேன். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. அது மாதிரி சேர்த்துங்க, பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ் மக்களுக்கு விரோதம், தமிழ் மாநிலத்துக்கு விரோதி, தென்னாட்டுக்கு விரோதி, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் பண்பாடுகளுக்கு, தமிழ் பழக்க வழக்கங்களுக்கு விரோதி. அவர்கள் சனாதன தர்மத்தை சொல்கிறார்கள். நீங்க யாராவது சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சனாதன தர்மம் என்ன? சனாதனத்தை படித்தவர்களுக்கு தெரியும். சனாதன தர்மம் என்ன? உயர் ஜாதி, யாரு பேரை சொல்ல மாட்டேன், உயர் ஜாதி, அவங்க அடுத்தது சத்திரியர் அடுத்த ஜாதி, அடுத்தது வைஷ்யர் அடுத்த ஜாதி, 4வது சூத்திரர். சூத்திரருக்கு கீழே இந்து மதத்திலே சேராதவர்கள் தலித்தர். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்னை சுட்டு போட்டாலும் சிதைத்தாலும் நான் சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படித்தானே தமிழ் மக்கள்
தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் சொல்லிக் கொடுத்த பாடம் சுயமரியாதை. சுயமரியாதை. யாருக்கும் அடிபணிய மாட்டோம். மேல் ஜாதி, அடுத்த ஜாதி, அடுத்த ஜாதி, அடுத்த ஜாதி, தலித்தர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு. சனாதனம் நேர் எதிராக சனாதனம் திராவிட கலாச்சாரத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் நேர் எதிரானது சனாதன தரம். ஆக அந்த சனாதனியை கூட்டிக் கொண்டு எப்படி அமமுக வேட்பாளர் வருகிறார்? அதெல்லாம் கேட்கணும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன், எங்களை கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்கள் பிழையை சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். எங்கள் சாதனையை சொல்கிறோம், உண்மை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வளர்ச்சி நலத்திட்டம் ரெண்டு தான். வளர்ச்சி நலத்திட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும். எஸ் மாங்குடி அவர்கள் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக வர வேண்டும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு கோஷம் வைத்திருக்கிறேன். அந்த கோஷத்தை விரும்பினால் திருப்பி சொல்லுங்க, விரும்பாதவங்க சொல்ல வேண்டாம். வெற்றி பெறும் காரைக்குடி, மீண்டும் வேண்டும் மாங்குடி. வெற்றி பெறும் காரைக்குடி, மீண்டும் வேண்டும் மாங்குடி என்று சொல்லி நன்றி தெரிவித்து, கைச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.